அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட மகிழ்ச்சியோடு கூட உங்கள் மத்தியில் இருக்கிறதை நான் சந்தோஷமாக எண்ணுகிறேன். மாத்திரமல்ல, மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக ஒரு மனுஷனை மறுரூபமாக்குவது ஊழியக்காரருடைய வேலை. அந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் முன்பாக நிற்க தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்பான தேவனுடைய எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமே. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் இருக்கிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நாம் செல்ல போகிறோம். இந்த பூமியில் இருக்கிற சகலமும் அசைவுள்ளது, அசைந்துவிடும், அழிந்துவிடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகளெல்லாம் விலகி ஓடிவிடும். அசையக்கூடியது பெரிய பெரிய பர்வதங்கள், அது எவரெஸ்டாக இருந்தாலும் சரி, அது ஹிமாலயா எதுவாக இருந்தாலும் எல்லாம் அகன்றுவிடும். வானம் புத்தகத்தை போல சுருண்டுவிடும். சூரியன் இருட்டாகிவிடும். சந்திரன் இரத்தமாகிவிடும். நட்சத்திரங்கள் புளிய மலத்தை அப்படியே உதுப்புனா புளி உழுறது போல, அத்திமரம் உழுறது, பழங்கள் உழுவது போல எல்லாம் நட்சத்திரங்களுக்கு கீழே விழுந்துவிடும். ராஜ்யங்கள், ராஜாக்கள், இவர்கள் எல்லாருமே அசையக்கூடியவர்கள். ஆனால் நீங்களும் நானும் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெறுவர்களாக இருக்கிற நாம். அல்லேலூயா. அந்த பல்லவ ராஜ்யம் அசைவில்லாதது, நிலைத்திருக்கக்கூடியது, அது நித்தியமாக இருக்கக்கூடியது. அதற்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டு அதற்கு நாம் மறுபமாய் கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஆராதனை எது? தேவனுக்கு பிரியமான ஆராதனை. தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையும் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான ஆராதனையும் இருக்கிறது. வேதத்தில் சுருக்கமாய் சொல்ல போனால், நீங்கள் ஆராதனை செய்வதும் நீங்கள் ஜெபிப்பதும் ஆவினால் நிறையப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தாவினால் நிரம்பி ஆராதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் ஜெபிக்கும் போது ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். ஆராதனை என்று சொல்லும்போது ஜெபம், பாடல்கள், அது மாத்திரமல்ல தேவ வார்த்தைகள், இவைகள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை முழுவதும் எப்படி இருக்க வேண்டுமாம்? தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் ரொம்ப ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை பாவத்தோடு அல்ல. ஜெபம் என்று முழங்கால் படியிட்டு தேவ பிள்ளைகள் முழங்கால் படியிட்டால் ஆவியான உடனே உணர்த்துவார். உன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய். நம்முடைய சின்ன தவறுகளையும் அறிக்கை செய்து நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஆராதனை நாம் செய்தோமானால் அது தேவன் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை. அவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாளில் வேதத்தில் ஒரு பகுதியை தேவ வார்த்தையாக நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் பார்க்கும்போது, கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அதில் என்ன சொல்லப்பட்டு என்று சொன்னால், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் போகும்போது வழியிலே ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம் வந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்க முடியாதபடி அவர்கள் கரையில் நின்றார்கள். ஜனங்களெல்லாம் என்ன செய்வது என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு எகிப்துக்கு போய்விடுவோமா என்று சொல்லி தங்களுக்கு தலைவர்களெல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் போது மோசேக்கு கர்த்தர் சொன்னார், உன் கோலை உயர்த்தி உன் கையை நீட்டு சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடு என்று சொன்னார். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு வழி இந்த சமுத்திரத்தில் உண்டாகுமா என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. நம்முடைய தேவன் சமுத்திரத்திலும் வழி உண்டாக்குகிற தேவன். உங்களை வழி நடத்த வேண்டுமானால் தேவன் எப்படியும் வழி நடத்துவார். பாருங்கள், அற்புதமாக வழி நடத்தி சென்றார்கள். ஆனாலும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவள் சமுத்திரத்தின் வழியாக அத்தனை ஜனங்களும் போனார்கள். மேலே மேகஸ்தம்பம் இருந்தது, 2 பக்கம் தண்ணீர் இருந்தது. இவர்கள் கடந்து சென்றார்கள். அத்தனை இஸ்ரவேலர்களும் மோசேயினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று திட்டமும் தெளிவுமாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த சிவந்த சமுத்திரம் ஒரு பேப்டிசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல,
கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கு. அவளோடு கூட கண்மலையாய் கிறிஸ்து சென்றார். இப்படி அவர் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், மன்னாவை புசித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் தேவன் அதிகமான பேரிடத்தில் பிரியமாயிருக்கவில்லை. தேவன் அதிகமான பேரிடத்தில் பிரியமாயிருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் இச்சித்தார்கள். அது மாத்திரமல்ல, குடித்தார்கள், புசித்தார்கள், எழுந்து விளையாண்டார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள், கர்த்தரை பரிசித்து பார்த்தார்கள். இப்படி அவர்கள் தவறு மேல் தவறு செய்து அவர்கள் கானானுக்கு போய் சேர முடியவில்லை. அவர் வழியிலே அழிந்தார்கள். அவர்களுக்கு அது திருஷ்டாந்தமாக சம்பவிக்கப்பட்டது. உலகத்தின் முடிவில் இருக்கிற உங்களுக்கோ எச்சரிப்பு உண்டாகத்தக்கதாக இருக்கிறது. நல்லதுதான் தேவனுடைய பிள்ளை. ஞானஸ்நானம் எடுக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவது, பாஷைகளை பேசுவது எல்லாம் நல்லதுதான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாயானால் தேவன் மேல் பிரியமாய் இருக்கிறது இல்லை. இங்க பார்க்கிறோம், எல்லாரும் மேலும் தேவன் பிரியமாய் இருக்கவில்லையே. கடைசியில அங்க போய் 2 பேர் மாத்திரம் சேருகிறார்கள். 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் அது கானானுக்குள் பிரவேசித்தார்கள் பார்க்கிறோம். கானான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசம். அதற்குள் போகிறவர்கள் சொற்பம் பேராக இருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ஆனால் வழியிலே அழிந்து விட்டார்கள். காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமான செய்கைகள் அவளிடத்தில் இல்லை, கிரியைகள் இல்லை. இங்க பார்க்கிறோம், கர்த்தர் சொன்னார், நீ ஆராதனை செய்கிறாய் நல்லது, ஆனாலும் அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நீங்கள் அதிகாலையில் எழும்பி நன்றாக ஜெபித்து ஒரு நல்ல ஆராதனை, அந்த ஆராதனைக்கு போய் அந்த ஆராதனையில் நன்றாக கர்த்தரை ஆவியிலே நிரம்பி ஆராதித்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் வெளியே வரும்போது அந்த ஆராதனை தேவன் பிரியப்படுகிறதா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ ஆராதிக்கிற செல்கிற அந்த ஆராதனை ஸ்தலம் உனக்கு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா, அதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமே. ஜீவனுள்ள கற்களை போல நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும். நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்களே. இங்க பார்க்கிறோம், அவருக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஒரு ஆசாரிய கூட்டமாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர பலி அது ஆவியிலே இருக்க வேண்டும். உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் தேவனுக்கு ஏறிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பலி எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆவியினாலே தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் பிசாசுகளை துரத்தும்படியாக போய் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அந்த பிசாசு என்ன சொல்லுது? என்னை குத்தாத, என்னை குத்தாத என்று சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைய, ஸ்தோத்திரம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. எப்போதும் நீங்கள் ஸ்தோத்திரத்தில் தேவ சமூகத்தில் காத்துருங்கள். நமக்கு டிவிலெல்லாம் இப்போ 1000 ஸ்தோத்திரம் சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்க. தெரியாதவர்கள் அதை பார்த்தாது ஸ்தோத்திரம் சொல்லட்டேன், புஸ்தகத்தை கொடுத்துருக்க 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்லி நல்லது பழகி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பாராமல் எப்போதும் பிரயாணம் செய்கிறீங்களா, இங்கேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிறீங்களா, எந்த ஊருக்கு போகிறீங்களோ, சென்னைக்கு போகிறீங்களா, இது போகிற வழி முழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுடைய பிரயாணம் இன்பமாக இருக்கும். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் தேவனுடைய பிள்ளை. அதனால் தேவன் நம்மிடத்தில் எதன் மேல் பிரியமாக இருக்கிறார்? நீ ஆவியில செலுத்துகிற அந்த பலி மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அது அவருக்கு பிரியமா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் தேவனை மையப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் தேவனை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆதலால் நீங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்காங்க. வெளியே சொல்லணும், உள்ளத்தின் ஆழத்தில் என்னுடைய ஆத்துமா தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஆத்துமா தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நித்திரை செய்தாலும் என் ஆத்துமா விழித்துக் கொண்டே இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், நன்றாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு இருக்க பெற்ற பிள்ளைகள் ராத்திரி நன்றாக ஜெபித்து படுத்துக்கொண்டு உன்னை தட்டி எழுப்பும் போது, நீ எழும்பும் போது கூட அபிஷேகத்தில் எழும்ப வேண்டும். அதை தேவன் பிரியப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார்,
நீ தேவனுக்கு பிரியமான ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆதலால் இடைவிடாமல் கர்த்தரை துதிப்போம். இது தேவனுக்கு பிரியமானது. நல்ல பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாயில இன்றிலிருந்து ஆண்டவரே, ஆவிக்கேற்ற ஸ்தோத்திர பலிகள், உமக்கு பிரியமான பலிகள் வரட்டும் ஐயா. அப்படியா பலி செலுத்துகிற அந்த ஆராதனையிலே பங்கு பெற்று அந்த ஆராதனையில் நீ பிரியப்படுகிற ஆராதனை இருக்க கிருபை தாரும் ஐயா. பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறவர்களாக எங்களை மாற்றும், எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். பரிசுத்த சிந்தையிலே நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும் ஐயா. எங்களுடைய சிந்தை ஜெப சிந்தையாக இருக்கட்டும், எங்களுடைய ஜீவியம் ஜெப ஜீவியமாக இருக்கட்டும் ஐயா. எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை மறுரூபமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.